ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே கிளாஸ் ஃபுல்லாக துவரம்பருப்பு, அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணி வச்சுப்போம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பருப்பு, அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி பச்சரிசி, நம்ம நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக ஒரு கைப்பிடி பச்சரிசி, இதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பருப்பை நல்லா நம்ம 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துப்போம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறி இருக்கிற இந்த பருப்பெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதோட ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் காஞ்ச மிளகாவையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காயம், அதையும் நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் துருவிய 1/2 கப் தேங்காய், அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடைக்கு தேவையான தாளிப்புக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மிளகு எடுத்து அதில் நம்ம தாளிச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அதையும் தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அதையும் நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து அடையிலே கலந்துக்கலாம். தவா இப்போ சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நல்லா மெலிசாக இந்த அடை மாவை தேய்ச்சிக்கிறேன். இப்போ அதோட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அடையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் சிவக்க வைக்கலாம். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான அடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வியூவர்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.